ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ லவ் மூவிஸ். காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த காதலே பிரச்சனையா மாறினா எப்படி இருக்கும்? அதுதான் பியார் பிரேமா கல்யாணம் மூவியோட ஸ்டோரி. லவ், மேரேஜ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு பல விஷயங்களை காமெடியா சொல்லியிருக்காங்க. இந்த மூவியோட ஃபுல் ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிம்பிள் மூவி எக்ஸ்பிளனேஷன்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். மூவி ஸ்டார்டிங்ல ஒரு கல்யாணம் நடக்கிறத காட்டுறாங்க. அது வேற யாருக்கும் இல்ல, ஹீரோ இளன் அண்ட் ஹீரோயின் பவிக்கு தான். எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஆனா ஹீரோவோட அப்பா மட்டும் கொஞ்சம் டெரரா இருக்காரு. ஒரு பொண்ணு லைவ்ல அவங்க மேரேஜ காட்டிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா பவி மண்டபத்துல இருந்து ஓடுறா. இளனும் அவ பின்னாடியே அவளை துரத்திட்டு போறான். தென் ஸ்டோரி பிளாஷ்பேக்கு போகுது. பவி ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசரா இருப்பா. ஃபெமினிசம் பத்தி பேசிட்டு பசங்கனாலே டாமினேஷன் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கிற பொண்ணு. இன்னொரு பக்கம் இளன் துபாயில 1.5 வருஷமா வேலை செஞ்சுட்டு அங்க இருக்க பிடிக்காம வேணும்னே வேலையை விட்டுட்டு ஊருக்கு வந்துடுறான். அவனோட அப்பாவும் அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா இளனுக்கு லவ் மேரேஜ் பண்ணணும்னு தான் ஆசை. இளனோட அப்பா ஒரு பொண்ணோட நம்பர் கொடுத்து, என் ஃப்ரெண்டோட பொண்ணு தான், நாளைக்கு போய் பாரு அப்படின்னு சொல்றாரு. இளனும் அந்த பொண்ணு நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி உங்க பிக் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆனா அந்த பொண்ணு பர்பிள் கலர் சல்வார போட்டோ அனுப்பி, நாளைக்கு நான் இந்த ட்ரெஸ்ல தான் வருவேன், நேர்லயே பாத்துக்கோங்க, போட்டோ அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் டே போய் பார்க்கும்போது பவி உட்கார்ந்துட்டு இருப்பா. இளனுக்கு தூரத்துல இருந்து பார்க்கும் போதே அவளை புடிச்சு போயிரும். அவனும் அவளை இம்ப்ரெஸ் பண்ண ஃபர்ஸ்ட் அவளோட கண்ணு, ஃபேஸ், ஃபுல் ஸ்கெட்சிங்னு ஒவ்வொன்னா ஸ்கெட்சிங் பண்ணி கொடுத்து விட்டு தூரமா இருந்து ரசிச்சுட்டு இருப்பான். தென் பக்கத்துல போய் அவகிட்ட பேசலாம்னு உட்காரும் போது அப்பதான் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் நடக்குது. ஒரு பொண்ணு பர்பிள் சல்வார் போட்டுட்டு திடீர்னு வந்து சாரி இளன், லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றா. என்னன்னு பார்த்தா இளனோட அப்பா சொன்ன பொண்ணு பவி இல்ல அப்படின்னும் இப்ப வந்த பொண்ணு தான் அப்படின்னும் தெரிய வருது. தென் அவங்க 2 பேரும் பேசுறாங்க. பவியும் அவளோட அசிஸ்டண்ட அவங்களுக்கே தெரியாம வீடியோ எடுக்க சொல்றா. இளனுக்கு பவிய பிடிச்சனால அந்த பொண்ணை பிடிக்கல. ஸோ எப்படியாவது அவளை நோ சொல்ல வைக்கணும்னு, எனக்கு மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, எங்க அப்பா சொன்னனாலதான் வந்தேன், மேரேஜ்க்கு அப்புறம் நீ வேலைக்கு போக கூடாது அப்படி இப்படின்னு நிறைய கண்டிஷன்ஸ் போடுறான். இதை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி ஒரு வீடியோவா இளனை ரெட் ஃபிளாக்னு சொல்லி பவி வீடியோ போஸ்ட் பண்றா. அந்த பொண்ணு வீட்லயும் இளனை வேண்டான்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இளன் எங்க போனாலும் அவனை ரெட் ஃபிளாக்னு சொல்லி எல்லாரும் திட்டுறாங்க. ஒரு நாள் பவி ஒரு மால்ல லைவ் போட்டுட்டு இருப்பா. இளனும் உடனே அதை பார்த்து அந்த மாலுக்கு போறான். அப்ப அவன் பவி இருக்க இடத்துக்கு போறான். அவளும் பயத்துல இவன் ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு மறுபடியும் லைவ் ஸ்டார்ட் பண்றேன், நீ என்ன ஏதாவது பண்ணுனா எல்லாரும் உன்னை பார்ப்பாங்க அப்படின்னு மிரட்டுறா. அப்ப இளன், எனக்கு ஒன்னும் பயம் இல்லை, நான் சொல்றத கேளு, நான் ரெட் ஃபிளாக் இல்லை, எனக்கு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணணும்னு தான் ஆசை, என் அப்பாவோட ஆசைக்காக தான் அந்த பொண்ணை நான் பார்க்க போனேன், போன இடத்துல எனக்கு வேற பொண்ணை பிடிச்சிருச்சு, அதனாலதான் அந்த பொண்ணு கிட்ட அப்படி பேசினேன் அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, பவி தான். தென் 2 பேருக்கும் ஒருத்தரை பிடிச்சு போகுது. 2 பேரும் லவ் பண்றாங்க. வீட்டுல சொல்லி மேரேஜும் ரெடி ஆகுது. மூவி ஸ்டார்ட் ஆன அதே சீனுக்கு வருது. பவி ஓடி போய் ஒரு பிங்க் ஆட்டோல ஏறிடுறா. இளனும் அவன் ஃப்ரெண்டும் பைக்ல பின்னாடியே போறாங்க. அப்ப இளன் என்ன ஆச்சுன்னு கேக்குறான். அதுக்கு பவி, நான் உன் கூட வந்துட்டா என் ஃபேமிலியை யார் பார்த்துப்பா, நான் என் அப்பா அம்மா விட்டுட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்றா. அன்னைக்கு நைட் அவங்க வீட்டுக்கு குடிச்சிட்டு இளன் பவிய பார்க்க போறான். 2 பேரும் ஹாப்பியா இருக்காங்க. அப்போ இளன் பவி கிட்ட நம்ம வீட்டுக்கு வா போலாம் அப்படின்னு கூப்பிடுறான். அதுக்காக இதுவும் நம்ம வீடுதான்னு சொல்றா. நெக்ஸ்ட் டே மார்னிங் இளன் கிட்ட இருந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்திருக்கும். தென் பவி ஒரு 1-on-1 இன்டர்வியூ விஜய் பார்வதி கூட அட்டன் பண்றா. அதுல கால்ல இளனும் ஜாயின் ஆகுறான். கொஞ்சம் கொஞ்சமா வாக்குவாதம் அதிகமாகுது. அப்போ இளன் அனுப்பின டிவோர்ஸ் நோட்டீஸ காட்டுறா பவி. இளனும், இது நான் அனுப்பல, என் அப்பா தான் அனுப்பியிருப்பாரு அப்படின்னு சொல்றான். விஜய் பார்வதி, உங்க ஹஸ்பண்ட் உங்களை அவ்வளோ லவ் பண்றாருன்னு சொல்றீங்கல்ல, அப்போ அவரு ஏன் உங்க வீட்டோட மாப்பிள்ளையா வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு கேக்குறா. இளனும் சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறான். போன கொஞ்ச நாளைக்கு நல்ல மரியாதை கிடைக்குது. சுட சுட 3 வேளையும் சாப்பாடு, டிஃபன், உட்கார்ந்த இடத்துல எல்லாமே கிடைக்குது. தென் பவிக்கும் அவளோட ட்ரீம் கம்பெனில வேலை கிடைக்குது. அப்புறம் இளனும் தெரிஞ்சவர் ஒருத்தர்கிட்ட வேலைக்கு கேட்டிருப்பான். ஆனா அவரு ஏமாத்திடுவாரு. வீட்லயும் இளனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மரியாதை குறையுது. பவியோட அம்மாவும் வீட்டுல சும்மா தானே இருக்கீங்கன்னு தோசை சுடுறது, சட்னி அரைக்கிறது, ட்ரெஸ் அயன் பண்றதுன்னு ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ் எல்லாமே இளனை பண்ண சொல்றாங்க.
ஒரு நாள் பவியோட அம்மா வெளியே போயிருப்பாங்க. நிதி நிவாரண அமௌண்ட் 6,000 அண்ட் 2 பெட்ஷீட்ஸ் தராங்க. ரேஷன் கடையில போய் வாங்கிட்டு வந்துருங்கன்னு கால் பண்ணி இளன் கிட்ட சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இளனோட ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிங்க் பண்ணலாம் வான்னு கூப்பிடுறாங்க. 6க்குள்ள வரணும், இல்லைன்னா நாங்க வெயிட் பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க. இளனும் சரின்னு ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போலான்னு நினைக்கிறான். ரேஷன் கடைக்கு போய் பார்த்தா ரேஷன் கார்டுக்கு பதிலாக அவன் ஏடிஎம் எடுத்துட்டு போயிருப்பான். கடையில இருந்தவர் அவ்வளவுதான், டைம் ஆயிடுச்சு, க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இளனும் என்ன பண்றதுன்னு தெரியாம பாட்டி கிட்ட ஹெல்ப் கேட்கறான். அவங்களும் 6,000 rupees ஜிபே பண்ணி விட்டுறாங்க. இளன் அந்த நம்பிக்கையில அமௌண்ட் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்றான். அப்போ பவியோட தாத்தா எனக்கு குளிருது, பெட்ஷீட் எங்கன்னு கேக்குறாரு. அப்போ இளன் மாட்டிக்கிட்டான். தென் இந்த மாதிரி உண்மையை சொல்றான், மாத்தி ஏடிஎம் கார்டு எடுத்துட்டு போயிட்டேன்னு. பவியும் அவனை திட்டிடுறா. இளனும் பவி அவங்க அம்மாவை ஏதாவது பண்ணணும்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஐடியா கேட்கறான். அவங்க பவிக்கு அவங்க அம்மா மேல கோபம் வர மாதிரி, நீ எல்லா ஒர்க்கும் பண்ற மாதிரி காட்டிக்கோ அப்படின்னு ஒரு ஐடியா தராங்க. இளனும் வீட்டுல பவி இருக்கும்போது எல்லா ஒர்க்கும் பண்ற மாதிரி நடிக்கிறான். கையில சட்னி அரைக்கிறது, கையில ட்ரெஸ் வாஷ் பண்றதுன்னு எல்லா ஒர்க்கும் பண்றான். இதெல்லாம் பார்த்து பவிக்கு அவங்க அம்மா மேல கோபம் வருது. இளனை ஹெல்ப்புக்கு வச்சுக்கோன்னு தானே சொன்னேன், ஆனா நீ எல்லா வேலையும் அவனுக்கே வைக்கிறன்னு அவங்க அம்மா கிட்ட சத்தம் போடுறா. இது பவியோட அம்மாவை ஹர்ட் பண்ணிடுது. அவங்களும் அவங்களோட சிஸ்டர் கிட்ட என்ன பண்ணலான்னு ஐடியா கேட்கறாங்க. இதே மாதிரி இளனை மாட்டி விடுங்கன்னு பவியோட சித்தி ஐடியா தராங்க. ஒரு நாள் பக்கத்து வீட்டு ஆண்டி வீட்டுக்கு வந்து இளன் கிட்ட பேசிட்டு, ஏன் இப்பெல்லாம் மாடிக்கு வடகம் காயம் போடும்போது வர்றதில்ல அப்படின்னு கேக்குறாங்க. கேட்டுட்டு ஃப்ரீயா இருக்கும்போது அப்பப்ப வீட்டுக்கு வான்னு சொல்றாங்க. இத பவியோட அம்மா அவகிட்ட சொல்லிடுறாங்க. இதே மாதிரி 2 பேரும் மாத்தி மாத்தி பவி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்ப பவியோட ஃப்ரெண்ட் ஒரு ஐடியா கொடுக்குறா. உன் ஹஸ்பண்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துரு, அப்ப அவருக்கு பொறுப்பு வந்துரும்னு சொல்றா. பவியும் அந்த மந்த் சேலரி 50,000 இளன் கிட்ட கொடுக்குறா. அவனும் பொறுப்பு இல்லாம எல்லா அமௌண்ட்டையும் 15 daysலயே செலவு பண்ணிடுறான். இதனால பவிக்கும் இளனுக்கும் சண்டை வருது. கோவத்துல பவி நெக்ஸ்ட் 15 daysக்கு செலவு பண்ண காசு இல்ல, நீ போய் சம்பாரிச்சுட்டு காசு கொண்டு வான்னு கோவத்துல சொல்லிடுறா. இளனும் ரொம்ப ஹர்ட் ஆயிடுறான். அன்னைக்கு நைட் பவியோட அப்பா இளன் கிட்ட பேசுறாரு. அப்பா அவரு 2 சஜஷன்ஸ் தராரு. ஒன்னு பவிய இளன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறது, இன்னொன்னு இங்கேயே இருந்து செய்யற வேலையை புடிச்சு ஹாப்பியா செய்யறது. இதுல ஃபர்ஸ்ட் ரொம்ப ஈஸி, ஆனா செகண்ட் ரொம்ப கஷ்டம், அதுக்கு ரொம்ப பொறுமையும் விருப்பமும் வேணும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட இளனுக்கு மனசு மாறுது. நெக்ஸ்ட் டேல இருந்து வீட்டுல இருக்க எல்லா வேலையும் ரொம்ப பொறுப்பா பாத்துக்கிறான். பவியோட அம்மா கிட்டையும் நல்லா பேச ஸ்டார்ட் பண்றான். ஒரு நாள் தோசை சுட்டு எல்லாரும் சாப்பிடும்போது பவியோட அம்மாவும் இளனும் மட்டும் சாப்பிடாம இருப்பாங்க. அப்ப இளன், அத்தை நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு தோசை சுட்டு தருவான். அப்போ பவியோட அம்மா, நான் இந்த மாதிரி சூடா தோசை சாப்பிட்டே பல வருஷம் ஆச்சுன்னு ரொம்ப எமோஷனலா பேசுறாங்க. இளனும், ஒன்னும் இல்லாத, இனிமேல் நான் சுட்டு தரேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாம ஓகேவா போயிட்டு இருக்கும்போது இளனோட அம்மா ஒரு நாள் அவனை பார்க்க வராங்க. அப்போ இளன் பாத்திரம் வளர்க்கிட்டு இருப்பான். அதை பார்த்து அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. பண்ணிட்டு, அப்பா உனக்கு ஒரு வேலை பார்த்துருக்காரு, 25K சேலரின்னு சொல்றாங்க. இளனும் அன்னைக்கு நைட்டு பவி கிட்ட சொல்றான், அதுக்கு அவ சேலரி ரொம்ப கம்மியா இருக்கு, நானே 50K வாங்குறேன், அதுவும் இல்லாம எனக்கு இன்க்ரிமெண்ட்டும் வரப்போகுது, சோ நீ வீட்லயே இரு அப்படின்னு சொல்றா. நெக்ஸ்ட் டே இளனோட அம்மா என்ன ஆச்சுன்னு வேலைக்கு போக ஓகேவான்னு கால் பண்றாங்க. அதுக்கு இளன் பவி வேண்டான்னு சொல்லிட்டா, சோ நான் வேலைக்கு போகலாமா அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு அவங்களுக்கு பயங்கர கோவம் வருது. உடனே ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இளனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பிளான் பண்ணி வீட்டுல இருக்க யாருக்கும் தெரியாம டிராமா போடுறாங்க. அவங்க எவ்வளவு நாள் உயிரோட இருப்பாங்கன்னு தெரியாது, அது வரைக்கும் ஹாப்பியா வச்சுக்கோங்கன்னு டாக்டர் சொல்றாங்க. அதே மாதிரி இளனோட அம்மா, நான் இருக்க வரைக்கும் எல்லாரும் ஒன்னா இருக்கலாம், நீங்க 2 பேரும் நம்ம வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்றாங்க. பவியும் சரின்னு ஒத்துக்கிறா. இளனும் அவங்க அப்பா சொன்ன ஜாப்க்கு போறான். பவியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு வீட்லயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இளனோட அம்மாவையும் நல்லா பாத்துக்கிறா. இந்த மாதிரி இருக்கும்போது பவி ஒரு நாள் வெளியே கூட்டும் போது நிறைய மாத்திரை ஜன்னல் வழியா தூக்கி போட்டிருக்கிறத பாக்குறா. அப்ப அவளுக்கு டவுட் வருது. சரின்னு இளனோட அம்மாவோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் நான் பார்க்கணும்னு செக் பண்ண வர மெடிக்கல் பர்சன் கிட்ட பவி சொல்றா. அதே டைம்ல பவியோட ஆபீஸ்ல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ரொடக்டிவா இல்ல, சோ நீங்க ஆபீஸ்ல வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருந்தா பண்ணுங்க, இல்லைன்னா ரிசைன் பண்ணிக்கோங்கன்னு ப்ரெஷர் பண்றாங்க. பவி என்ன பண்றதுன்னு தெரியாம கன்ஃபியூஷன்ல இருப்பா. ஒரு நாள் இளனோட அம்மா ரூம்ல இருக்கும்போது இளனோட அம்மா போன்ல அவனோட
அண்ணன் பையன் கேம் விளையாண்டுட்டு இருப்பான். அப்ப அவங்க அம்மாக்கு ஒரு கால் வருது. அந்த பையனும் தெரியாம அட்டன் பண்ணிடுவான். அப்ப இளனோட ஃப்ரெண்டு ஃபேக் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணிட்டேன் மம்மி, ஒன்னும் பயப்படாதீங்கன்னு சொல்லுவான். இதை கேட்டு பவிக்கு செம கோவம் வருது. உங்களை என் அம்மா மாதிரி தானே பார்த்தேன், ஏன் இப்படி என்னை ஏமாத்தினீங்க? உங்களால நான் இப்போ என் வேலையவே விட்டுட்டு வீட்டுல இருக்கேன், ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேக்குறா. இளனும் நீ உண்மையாவே என்னை விட்டு போயிடுவியோன்னு பயந்துட்டம்மா, ஏமா இப்படி பண்ணன்னு கேக்குறான். உனக்கு பயமா இருக்கு, ஆனா எனக்கு நீ எப்பயோ என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டடான்னு ஃபீல் பண்றாங்க. பவியும் கோவம் வந்து இனிமே நாங்க இங்க இருக்க மாட்டோம், நீ வா இளன், நம்ம வீட்டுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு இளன் நீ வேணும்னா போ, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றான். இளனோட அப்பாவும் அவனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் ரெடி பண்றாரு. யாரு என்னன்னு கூட பொண்ணை நேர்ல பார்க்காம ஓகே சொல்றான். கடைசியா 2 பேரும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ண அதே காஃபி ஷாப்ல மீட் பண்ணி மியூச்சுவலா பிரியுறாங்க. கல்யாணத்தப்போ பார்த்தா கல்யாண பொண்ணா பவி உட்கார்ந்து இருப்பா. பார்த்த இளனுக்கு பயங்கர ஷாக். அப்பதான் அந்த ப்ராப்ளம்க்கு அப்புறம் பவி இளன் வீட்டுல போய் அவங்க அம்மா கிட்ட சாரி கேக்குறா. இளனோட அப்பாவும் ஓகே சொல்லி மன்னிச்சு ஏத்துக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் எங்க விருப்பம் இல்லாம நடந்துச்சு, இப்போ எல்லாரோட ஹாப்பினஸோட நடக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. மேரேஜ் முடிஞ்சதும் இளன் வீட்டுக்கு கார்ல போறாங்க. அப்ப இளன் எங்க வீட்டுக்கு ரைட்ல போகணும்னு சொல்றான். டிரைவர் மேப்ல ஸ்ட்ரைட்டா தான் காட்டுது. உங்க அப்பா ஒரு லொகேஷன் அனுப்பியிருக்காரு, அங்கதான் போறேன்னு சொல்றாரு. அங்க போய் பார்த்தா இளனோட அப்பா நம்ம எல்லாருக்கும் அந்த வீடு பத்தாது, அதான் இந்த புது வீட்டுக்கு வந்தாச்சுன்னு சொல்றாரு. அதுவும் இல்லாம பவியோட ஃபேமிலியும் அங்கதான் இருப்பாங்க. அப்ப இளனோட அப்பா உன் ஃபேமிலி கிட்ட இருந்து எனக்கு பிரிக்க விருப்பம் இல்லை, அதனாலதான் அப்படின்னு சொல்றாரு. தென் ஒரு 6 வீக்ஸ் கழிச்சு இளனும் பவியும் இவங்க கூட எல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வீட்டுல இருந்து தப்பிச்சு திருட்டுத்தனமா ஓடுற மாதிரி காட்டுறாங்க. அதோட மூவி முடியுது. இதுதான் பியார் பிரேமா கல்யாணம் மூவியோட ஸ்டோரி. படம் முழுக்க காமெடியா இருந்தாலும் ரிலேஷன்ஷிப்ல லவ்வை விட அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்குற ரெஸ்பெக்ட் எவ்வளவு முக்கியம்னு நல்லாவே சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவி எக்ஸ்பிளனேஷன்ஸ்க்கு நம்ம ஸ்ரீலவ் மூவிஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.